கடந்த 19 நாட்களாக திருவள்ளூர் தொகுதியில் திருவள்ளூர் திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இன்று திருவள்ளூர் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளூர் நகராட்சியில் அதாவது நடந்து சென்றே வீதி வீதியாக நடந்து சென்றே தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவு எந்த மாதிரியான ஆதரவு பொதுமக்கள் கொடுக்கின்றனர் என்பது குறித்த அவரிடம் கேட்டறியலாம். சார் வணக்கம் சார். இப்போது 19 நாளாக கண்டினியூஸாக நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க, நடந்தே சென்றுலாம் ஈடுபட்டு வரீங்க. இந்த பெண்கள் ஆதரவு, பொதுமக்கள், இளைஞர் ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய கழகத் தலைவர் அன்பு தளபதிக்கு பெண்கள் ஆதரவு முழுசாக இருக்குது சார். இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள், எல்லா வயதுக்கு உட்பட்டிருக்கிற நடுத்தர வயது எல்லாருமே அவர் மறுபடியும் வந்தால் தான் திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும்ன்றதுல நம்பிக்கை இருக்குது. இதுதான் வெற்றி. இல்லை, இப்போது தொகுதியில் நீங்கள் பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் துணை முதலமைச்சர் உட்பட எல்லாருமே நட்சத்திரங்கள் உட்பட, சினிமா நட்சத்திரங்கள் உட்பட எல்லாருமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ அந்த மாற்றம் எப்படி இருக்குங்க சார்? சார், முதல்ல இருந்து ஆரம்பம் டே 1 ஸ்டார்ட் பண்ணேன். ஊண்டி முன்ன வீடு இறையூர்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள்கிட்ட அப்போவே உறுதியாக மீண்டும் திமுக ஆட்சின்றதை எனக்கு சொல்லிட்டாங்க சார். எனக்கு அன்னிலேருந்து இன்னும் வரலாம் ஒரு நாள் கூட சுழிச்ச மூஞ்சோடு யாரும் இல்லை, சிரித்த மூஞ்சோட வரவேற்கிறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் 1-2 சின்ன சின்ன குறைகள் இருக்குது. எல்லா சாலைகளும் போடப்பட்டிருந்தாலும் 90% வேலைகளை முடிச்சிருந்தோம். இன்னும் 10% வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. பஸ்ஸு விட வேண்டிய கோரிக்கைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் திரும்ப மாண்பு முதல்வர் உட்கார்ந்த உடனே மினி பஸ் எல்லா இடங்களையும் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஏற்பாடு பண்ணுவாங்க சார். முதல்வர் 200 வெல்வோம் 200 என்ற திட்டத்தின் கீழே இப்போ ஆரம்பித்து அந்த வெற்றியோட போனோம் அப்படின்ற மாதிரி என்றாங்க. இப்போது திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? 200 வெல்வோம்னு ஆரம்பித்த பிரச்சாரம் இப்போ எவ்வளோ தொகுதி இருக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறீங்க சார்? சார், 200க்கு மேலே தான் இருக்குமே தவிர 200 கீழே வராது சார். அதில் திருவள்ளூர் தொகுதியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம். இப்போது திருவள்ளூர் தொகுதியோட அதிமுக வேட்பாளர் ஏற்கனவே அந்த கல்லெறிதல் போன்ற குற்றச்சாட்டுகளை வச்சார். அதுக்கு நீங்கள் பதிலடியாக கொடுத்துருந்தீங்க. அப்போது அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ எப்படி இருக்குங்க சார்? இந்த கல்லெறிதல் அவரே நீங்கள் எரிஞ்சது மாதிரியான ஒரு பேட்டி கொடுத்துலாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது சார் ரெஸ்பான்ஸ்? அதோடு அடங்கிட்டாங்க சார் சீஃப் பாலிட்டி. ஏன்னா அவங்களே அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தலைமறைவாக இருக்கார், தேடிட்டு இருக்காங்க. அதை உறுதியாக பிடிச்சி ஆகணுன்றதுக்காக காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி கைது செய்யப்படுவார்கள். அம்மா வணக்கம்மா. இப்போ திருவள்ளூர் தொகுதியில் ஒரு வேட்பாளராக வந்திருக்காங்க. இது எப்படி இருக்கும்? இவ்வளோ நாளும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, இனிமேலும் நல்லா இருக்கும். நாங்கள் எங்கள் பிரகாஷ்க்கு எப்போ இது பண்ணாலும் அதுலேருந்து நாங்கள் இதில் தான் இருக்கோம். திருவள்ளூர் தொகுதி திமுக வேட்பாளர், தொடர்ந்து 3வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளரும் தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினருமான வி.ஜி. ராஜேந்திரன் வீதி வீதியாக நடந்து சென்று அதாவது துண்டு பிரசுரங்களை வழங்கி தற்பொழுது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் நடுவிலே சில கேள்விகளை எழுப்பி அதற்கான விடை கண்டோம். சார், உங்கள் தேர்தல் பிரச்சாரம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். நியூஸ் தமிழ் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்களும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வெற்றி எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களை பாராட்டுறேன் சார். நன்றி சார்.